முதல்வர் தான் இந்த விஷயத்துல வந்து இந்த அரசு வந்து ஆதீனத்துக்கு வந்து முழு ஆதரவு கொடுத்த நிலையில இங்க கேள்விக்குறி என்னன்னு கேட்டா, எடப்பாடி அரசு வந்து இந்த நிமிடம் வரைக்கும் குற்றவாளி ஜெயச்சந்திரனை வழக்கறிஞர் பிரிவுல இருந்து நீக்கினதா பண்ணல. கும்பகோணம் வரைக்கும் தேர்தல் பிரச்சாரத்துக்கு வந்த பாஜக தலைவர் அண்ணாமலை வந்து மாயவரத்துக்கு வரவே இல்லை. அப்போ போன வருஷம் வராதீங்க வராதீங்க வராதீங்கன்னு சன்னிதானம் சொல்லும் போது விளம்பரத்துக்காக பட்டண பிரசத்துக்கு நான் வந்து தோல்ல தூக்கிடுவேன் அப்படின்னு ஓடியாந்து அண்ணாமலை தூக்குனார தோல்ல. அப்ப நியாயமான அண்ணாமலை என்ன பண்ணிருக்கணும்? கட்சியை சேர்ந்த ஒரு குற்றவாளியா இருக்காங்க, அப்போ 47 வழக்குல 47 பொய்யா இருக்குமா? இந்த ரெண்டு கட்சியுமே நீக்கவே இல்லை. இதுக்கு பின்னால பார்க்கும்போது இதுல அரசியல் தலையீடு இருக்கும். அகோரம் வந்து பணத்துக்காக எலெக்ஷன் செலவுக்காக தான் இந்த பணத்தை மிரட்டி கேட்டாரு மிரட்டினாரு போது, அப்ப யாரோட எலெக்ஷன் செலவுக்காக? அவர் நிக்கிறதுக்கா இல்ல இவர் நிக்கிறதுக்கா? வணக்கம் சார். வணக்கம் சார். தருமபுரம் ஆதீனம் மடாதிபதியை மிரட்டி உங்களுடைய ஆபாச வீடியோ இருக்கு, நீங்க பணம் தரணும் அப்படிங்கிற மாதிரி மிரட்டி பல்வேறு நபர்கள் கைது செய்யப்பட்டாருங்கிற ஒரு செய்தி வந்து 2 மாதங்களுக்கு முன்னாடி பெரிய அளவில் சர்ச்சையா போயிட்டு இருந்துச்சு. அவர்கள் எல்லாருமே கைது செய்யப்பட்டாங்களா இல்ல குற்றவாளிகள் வெளியில இருக்காங்களா சார்? அந்த வழக்கு குறித்து சொல்லுங்க சார். கண்டிப்பா. அதாவது பிப்ரவரி மாதம் 25ஆம் தேதி வந்து மயிலாடுதுறை காவல் நிலையத்தில் ஒரு வழக்கு பதிவு செய்யப்படுது. அந்த வழக்கில் வந்து 7 குற்றவாளிகள் பேர் வந்து சேர்க்கப்படுது. இந்த 7 குற்றவாளிகள் பேரும் பார்த்தீங்கன்னா அந்த குற்ற வழக்கோட எண்ணும் பார்த்தீங்கன்னா 108. அதில் அவங்க அதை செக்ஷன் வந்து எப்படி ஃபைல் பண்ணுறாங்கன்னு கேட்டால் 323, 307, 389, 506/2, 120B இந்த மாதிரி பிரிவில் வழக்கு பதிவு செய்கிறாங்க. இதில் இந்த வழக்கில் வந்து அவங்க வந்து கிட்டத்தட்ட 7 பேரை சேர்க்குறாங்க. 7 பேரில் முதல்ல வந்து விக்னேஷ்னு ஒருத்தர், ஆடுதுறையை சேர்ந்த விக்னேஷ்னு ஒருத்தரை, வினோத்ன்றவர், ஆடுதுறையை சேர்ந்த வினோத்ன்றவரை வந்து சேர்க்குறாங்க. 2வது வந்து செந்தில், தர்மபுரம் ஆதீனத்தின் உதவியாளர் அப்படின்னு சேர்க்குறாங்க. 3வது விக்னேஷ், அவர் வந்து திருவெண்காடு பகுதியை சேர்ந்தவர். 4வது குடியரசு, இவர் வந்து கலைமகள் ஸ்கூலோட ஃபவுண்டர் அப்படின்னு சொல்லிட்டு எஃப்ஐஆரில் குறிப்பிட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் 5வது ஜெயச்சந்திரன் செய்யூர் அப்படின்னு இருக்காங்க. 6வது விஜயகுமார் திருக்கடையூர் அப்படின்னு. 7வது அகோரம் மயிலாடுதுறை அப்படின்றாங்க. இப்போ இவங்கெல்லாம் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாருமே மோஸ்ட்லி ஆடம்பரத்தில் இருக்க பணத்தாசை பிடிச்சவர்கள் தான், அதில் மாற்றுக்கருத்தே இல்லை. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இந்த வினோத், ஆடுதுறையை சேர்ந்த வினோத்ன்றவர், அவர் வந்து குற்றப்பின்னணி உள்ள நபராக தான் இருக்கிறார். தொடர் குற்றவாளி, நோட்டோரியஸ் அக்யூஸ்டாக தான் அவர் இருக்கார். 2வது இருக்க அந்த செந்தில், தர்மபுரம் ஆதீனத்தின் உதவியாளர். அவர் வந்து தன்னை, இந்த செந்தில் யாருன்னா தன்னை பிஏ அப்படின்னு சொல்லிப்பார். பிஏ அப்படின்னு இருப்பார். பிஏ எல்லாம் கிடையாது. பிஏன்னா என்னன்னா, இப்போ எம்ஏ எம்ஃபில் பிஹெச்டி பண்ணியிருக்க ஒரு சதன் இந்தியாவிலேயே வந்து ஒரு எம்ஏ எம்ஃபில் பிஹெச்டி 2 பிஹெச்டி பண்ணியிருக்க ஒரு முனைவர் பட்டம் பெற்ற ஒரு தென்னிந்தியாவில் இருக்க ஒரு முதல் ஆதீனம் தான் இப்போ இருக்க 27வது மாசிலாமணி தேசிக ஞான சம்பந்த பரமாச்சாரிய சுவாமிகள் வந்து அவர் தான் இப்போ இருக்க ஆதீனம். அவருக்கு ஒரு பிஏவாக இருக்கணும்னா எப்படிப்பட்ட ஒரு நாலேஜ் உள்ளவங்களாக இருக்கணும், நீங்கள் அதை பார்க்கணும். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அவர் 65, அவருடைய டேட் ஆஃப் பர்த் 65 அக்டோபர் 17. அவர் வந்து கடலூர் பக்கத்தில் இருக்க தம்புதியலூர்லேருந்து அவர் வராரு. அவரோட கேரியர் பார்த்தீங்கன்னா ஆன்மீகம் தொடர்பாகவே ரிலேட்டடாக இருக்குது. அது சம்மந்தமாக 23 வயதில் வந்து அவர் துறவரம் ஏற்றுக்கொள்கிறாரு. அதற்கு பிறகு வந்து தர்மபுரம் ஆதீனத்தில் வந்து, அதாவது ரொம்ப கட்டுக்கோப்பான ஆதீனம் தான் தர்மபுரம் ஆதீனம். 26வது சன்னிதானம். அவருடைய சிஷியராக அவர் போகும்போது அவர்கிட்ட இருக்கிறது வந்து கத்தி மேல்து நிற்கிற மாதிரி, அந்த மாதிரி ஒரு குருநாதர். அவர் இப்படி உட்காந்துட்டு இருந்தாருன்னா அவர் பக்கத்தில் ஒரு 5 மணி நேரம் கூட இப்போ இருக்கவர் வந்து நின்றுக்கிட்டு தான் இருப்பார். உட்கார மாட்டார். 5 மணி நேரம் 7 மணி நேரம் கூட நின்றுகிட்டே இருப்பார். அப்படியெல்லாம் போட்டு பட்டை தீட்டப்பட்டது தர்மபுரம் இதுலேருந்து பட்டை தீட்டப்பட்டு வந்தவர் தான். உலகத்தில் பாதி நாட்டுக்கு போயிருக்காரு, சமய சொற்பொழிவு ஆற்றியிருக்காரு. ஒரு 5 சைவ சித்தாந்த மாநாட்டை தலைமையேற்று நடத்தியிருக்கார். ஒவ்வொரு ஊர்லேயும் 2017ஆம் ஆண்டுலாம் சென்னையில் வந்து சைவ சித்தாந்த மாநாட்டம் பெருசாக நடத்தினவர். அதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா ஒரு 2000-2500 கோயில்களை வந்து கும்பாபிஷேகம் குடமுழுக்கு முன்னின்று நடத்தியவர். இப்படி போன்ற அவருக்கு நிறைய சிறப்பு இருந்தாலும் கடந்த 2019ஆம் ஆண்டுகள் இறுதியில் வந்து 26வது ஆதீனமாக இருக்கவர். அவர் பரிபூர்ணமானதுக்கப்புறம் இவர் அந்த இடத்துக்கு வர்றார். அதுக்கு முன்பே 2017ஆம் ஆண்டே
இவரை அவர் வந்து அட்ரஸ் பண்ணிட்டார். அதாவது எப்படி சொல்லணும்னா, எனக்கு அப்புறம் இவர் தான் அப்படின்னு இளைய சன்னிதானமாக இவரை பட்டம் கொடுத்துட்டார். இந்த இளைய சன்னிதானமாக வர்றதுக்கு முன்னாடி இவருக்கு வந்து ஒவ்வொரு இடமா, இப்போ தருமபுரம் ஆதீனம்ன்றது வந்து அவர் ஒரு அரசுக்கு நிகரானது, ஒரு அரசு நிர்வாகம் மாதிரி. மற்ற ஆதீனங்களை கம்பேர் பண்ணும்போது கல்வி நிறுவனங்கள் தருமபுரம் ஆதீனத்துக்கு தான் அதிகமாக இருக்குது. இப்போ நிறைய பேர் தெரியாமல் சொல்லுவாங்க, கல்வி நிறுவனம் அங்கே அளவுக்கு அதிகமாக காசு வாங்குறாருலாம் ஒருத்தர் ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தார். கவர்மெண்ட் ஸ்கூலோட கம்மி ஃபீஸ் தான் வாங்க முடியும். அதுவும் கவர்மெண்ட் ஸ்கூல் மற்ற ப்ரைவேட் ஸ்கூல் மாதிரி நீங்கள் ஸ்கூல் திறக்கிறதுக்கு முன்னாடியே ஃபீஸ் வாங்க முடியாது. ஸ்கூல் திறந்ததுக்கப்புறம் தான் வாங்கணும். இவங்களோட தர்மபுரம் ஆதீனத்தோட பணியே என்னன்னு கேட்டால் சமயப்பணி, கல்வி பணி தான். சமயப்பணி, கல்வி பணி தான். இங்கே எல்லா விதமான கோர்ஸும் புதுசாக கல்வியை தான் இவர் மேம்படுத்திக்கிட்டு வர்றாரு. அதுவும் இவர் 2019ஆம் ஆண்டு வந்ததுக்கு பிறகு நிறைய ஸ்கூல் நடத்த முடியாத பள்ளிகளை கொண்டு வந்து அதை எல்லாத்தையும் கொண்டு வந்து நீங்கள் எங்கள் கூட அண்டர்டேக் வச்சுங்க, நாங்கள் நிர்வாகம் பண்ணுறோன்னு கல்வி அந்த மாதிரி நடத்திட்டு வர்றாரு. மாயவரத்தை சுற்றி இருக்க பல ஊர்கள், நாகர்கோயிலில் கூட இப்போ உங்களுக்கு வந்து ஸ்கூல்கள் நடந்துகிட்ருக்கு. இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் வந்து தர்மபுரம் ஆதீனம் அவங்களுக்கு வந்து அந்த ஆதீனமாக இருக்கவங்க அவங்க தான் காலையில் அந்த சொக்கநாதர் பூஜை பண்ணணும். இப்போது ஒரு நிகழ்ச்சி இருக்கும், வெளியூர் நிகழ்ச்சி இருக்கும், அந்த நிகழ்ச்சி கூப்பிடுவாங்க, உபேதாரர்கள் கூப்பிடுவாங்க, ஸ்பான்சர்ஸ் கூப்பிடுவாங்க, நிறைய ஒரு கல்வி நிறுவனத்தோட தொழிலதிபர் கூப்பிடுவாங்க, ஒரு நீதி அரசர்கள் வந்து ஒரு நிகழ்ச்சிக்கு வராங்க, ஒரு புத்தக வெளியீடு நீங்கள் வாங்கன்னு கூப்பிடுவாங்க, ஒரு இந்து சமய சார்ந்து ஒரு நிகழ்ச்சி இருக்கும். அப்போது நீங்கள் எந்த ஊருக்கு போனாலும் அந்த ஊர்லேருந்து நீங்கள் 24 மணி நேரத்துக்குள்ளே வந்துடணும். இப்போ நம்ம 2 நாள் ஊருக்கு போயிட்டு வந்தால் ஒரு நாள் தூங்க மாட்டோம், ஒரு நாள் வேலை செய்ய முடியாது, அந்த டயர்டு இருக்கும். நீங்கள் எங்கே போனாலும் நைட்டு 3 மணிக்கு வந்தாலும் அடுத்த 4 மணிக்கு இவங்க தான் போயிட்டு, அது வந்து ரொட்டீன் யூனிஃபார்ம். அந்த 4 மணிக்கு சொக்கநாதர் பூஜைன்றது யூனிஃபார்ம். அதை மற்றவங்களாம் யாரும் பண்ண முடியாது. இந்த ஆதீனம் இவங்க மட்டும் தான் அதை பண்ண முடியும், அந்த பூஜையை பண்ண முடியும். இதுதான் தர்மபுரம் ஆதீனத்தோட மரபு. இதை பற்றி பெருசாக சொல்லணும்னா எளிமையாக அதை சொல்லிடும். இப்போ இங்கே வந்து அவருக்கு அதாவது பணிவிடைகள் நிறையா பேர் இருப்பாங்க. அவர் உணவு அருந்தணும், இல்லை அவருக்கு ஏதாவது தேவைகள், யாருன்னா வந்திருக்காங்க, ஒரு புக் எடுத்துருவாங்க, ஒரு பேப்பர் எடுத்துருவாங்க, ஒரு செக்கு எடுத்துருவாங்க, கையெழுத்து போடணும். அனைத்து கல்வி நிறுவனங்கள், அனைத்து தேவஸ்தானங்கள், அது 27 தேவஸ்தானங்கள் இருக்குது, பெரிய தேவஸ்தானங்கள். வைத்தீஸ்வரன் கோயில், திருக்கடையூர், திருப்புவனம், திருவையாறு, இந்த மாதிரி தேவஸ்தானங்கள் நிறையா, சீர்காழி சட்டநாத சுவாமி கோயில் தேவஸ்தானம், திருநள்ளாறு தேவஸ்தானம், இந்த மாதிரி தேவஸ்தானங்கள் 27 தேவஸ்தானங்கள். இந்த 27 தேவஸ்தானங்களுக்கிட்ட இருக்க உபரி கோயில்களே கிட்டத்தட்ட 100க்கும் மேற்பட்ட கோயில் இருக்குது. இப்போ இவர் வந்து 2019ஆம் ஆண்டு இவர் வந்ததுக்கப்புறம் இவரோட வேலை என்ன அப்படின்னா, முதல் சுற்று ஃபஸ்ட்டு ஒரு ரவுண்டு இவர் எல்லாத்தையும் கும்பாபிஷேகம் பண்ணி ஆகணும். இதுக்கப்புறம் 12 வருஷம் பொறுத்து பண்ணுறோம். அப்போது இவர் வந்து தன்னுடைய ஒரு 55 வயது 56 வயதில் வந்து அந்த பீடத்துக்கு வர்றார். இப்போ உதாரணம் பார்த்தீங்கன்னா, அதே கொரோனா காலத்தில் தான் அவரும் வர்றார். யார், நம்ம முதல்வர் பதவியேற்று கொண்டார்ல, அதே ஆண்டு தான் இவரும் பதவியேற்று கொண்டிருக்காரு. அங்கே இதுக்கப்புறம் இவங்களுக்கு ஒரு பொறுப்பு இருக்குது, இத்தனை கோயில்களையும் ஒரு ரவுண்டு கும்பாபிஷேகம் பண்ணணும். இதுக்கு முன்னாடி இருந்தவங்க பண்ணியிருப்பாங்க. அப்படின்னும் போது வேலைகள் நிறையா இருக்குது. அப்போது ஆதீனமாக இருக்கவங்க போயிட்டு அவங்க போய் பாருங்கள், இவங்கள போய் பாருங்கள், அதை போய் ஆர்டர் கொடுங்கன்னு சொல்ல முடியாது. அப்போது அவர் கூட நிறைய பேர் இருப்பாங்க. அப்போ கூடயே அந்த திருவையாறில் ஒரு இளைய சன்னிதானம் ஆகிறதுக்கு முன்னாடி திருச்சி மௌன மடத்துலேயும் திருவையாறுலேயும் அந்த கட்டளை தம்புரான் அப்படின்ற ஒரு போஸ்டிங் இருக்குது இங்கே மடத்தை பொறுத்தளவுக்கு. அது கட்டளை தம்புரான், விசாரணை கட்டளை தம்புரான்ற மாதிரி சென்னை நிலையத்தை பார்த்துக்கிறவங்க ஒருத்தங்க இருப்பாங்க, திருநெல்வேலி மடத்தை பார்த்துக்கிறவங்க இருப்பாங்க, சீர்காழி மடத்தை பார்த்துருக்கவங்க, திருவையாறு, திருநள்ளாறு, இந்த மாதிரி இருப்பாங்க. அப்போ திருவையாறில் இருக்கும்போது அந்த திருவையாறில் இருந்த ஒரு நபர் தான் வந்து ஒரு சாதாரண ஒரு பிரிண்டிங், ஒரு ஆப்செட் பிரிண்ட் வச்சிருக்கவர் தான் செந்தில். அப்போது இந்த செந்தில் என்ன பண்ணுறாரு, அப்போ ஒரு பேனர் வைக்கிறார். ஏதோ திருவிழாக்கெல்லாம் ஒரு பேனர் வைக்கிறார், சாமி நல்லா இருக்கனால. அப்போ அவரோட பவ்யமாக எப்பயுமே வந்து போலிகள் தானே ரொம்ப இதாக இருக்கும், அப்படியே ரொம்ப பவ்யமாக சாமி அப்படின்னு பேசும்போது அவருக்கு ரொம்ப பிடிச்சி போயிடுது. ஏன்னா இவ்வளோ இப்படி இருக்காரு, இது மாதிரி பண்ணுங்க அப்படி பண்ணுங்கன்னும் போது அப்படியே ஒரு நெருக்கமாகிடுறாரு. ஒரு 15 ஆண்டுகளாக இப்போ இவர் சாமி கூட ஒரு 17-18 ஆண்டுகளாக தர்மபுரம் ஆதீனம் அவங்க கூட இந்த செந்தில் பயணம் செய்கிறார். அப்போது இவ்வளோ நாள் இருக்காரு, நம்ம அங்கே வந்தோன்னே நம்மளுக்கு தெரியும், இப்போது உங்களோட உதவியாளருக்கு தெரியும், நீங்கள் இப்படி திரும்பினீங்கன்னா நீங்கள் என்ன கேட்க போகிறீங்க அவருக்கு தெரியும். இப்போ அப்படி கேட்க போகிறீங்கன்னா உங்கள் வீட்டில் இருக்கவங்களுக்கு தெரியும், அங்கே ரிமோட் எடுக்க சொல்கிறார் போல இருக்குது அப்படின்ற அவங்களுக்கு தெரியும். அந்த மாதிரி இவருக்கு அந்த கூடயே இருந்தனால அந்த 2019 இவர் வந்ததுக்கப்புறம் அவர் தன்னோட உதவியாளராக இருந்துட்டார். இவர் தர்மபுரம் ஆதீனம் வந்து எங்கேயுமே போயிட்டு இவர் என்னோட பிஏன்னு அவரை அட்ரஸ் பண்ணலை. அதை நல்லா கவனிக்கணும்.
அவர் தான் அவரை எல்லா இடத்துலையும் தன்னை பிஏன்னு சொல்லிட்டு அவர் பிரகடனப்படுத்திக்கிட்டார். சரி, சாமி கூட இருக்காங்களே. இப்போது அதாவது தர்மபுர ஆதீனம்னாவே ஒரு பழமை மாறாத ஆதீனம் தான். அதாவது நம்ம முதல்வருக்கும் 3 தலைமுறை உறவு இருக்குது, 4 தலைமுறை. இப்போது ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டர்லாம் இருக்கார், விளையாட்டுத்துறை அமைச்சர், அவர்லாம் 4வது தலைமுறை மடத்தின் தர்மபுர மடத்தோட தொடர்பில் இருக்கவங்க. ஏன்னா இவங்க திருக்குவளை கோவிலில் வந்து ஏற்கனவே முதல்வரே சொல்லியிருக்காரு, திருக்குவளை மடத்தில் வந்து திருக்குவளை கோவிலில் எங்கள் இப்போ இருக்க முதல்வர் சொல்லியிருக்காரு, என்னுடைய தாத்தாலாம் பணி செய்திருக்காரு அப்படின்னு இருக்காரு. அப்போது இந்த தர்மபுர ஆதீனத்தை பொறுத்தளவுக்கு நீங்கள் சின்ன கட்சி, பெரிய கட்சி, அமைப்பு, அந்த அமைப்பு, மினிஸ்டர் யார் வந்தாலும் ஒரே மாதிரி தான் பேசுவார், எல்லாருக்கிட்டையும் அதே ஆசீர்வாதம் பண்ணுவாங்க. ஏற்கனவே அது ஒரு பீடம். இப்போ நீங்கள் வந்து நாளைக்கு திட்டுறீங்க, பயங்கரமாக அவரை திட்டுறீங்க, நாளைக்கு அவரை போய் பார்க்குறீங்கன்னா உங்களுக்கு ஆசீர்வாதம் பண்ணுவார். அதுதான் அந்த பீடம். சரி, இப்போ ஆதீனத்தை வந்து குறி வைக்க வேண்டிய காரணம் என்ன சார்? இப்போ மதுரையில் வந்து மதுரை ஆதீனத்தில் வந்து அதிகார போட்டி இருந்துச்சுன்னு முன்னாடி செய்திகள் பார்த்துருக்கோம். அந்த மாதிரி அதிகார போட்டியே இல்லை, பணம் தான் பிரதானமாக இல்லை. இங்கே எந்த அதிகார போட்டியும் கிடையாது. ஏன்னு கேட்டால் இவங்க தான் சன்னிதானம்ன்றது தெளிவாக 2017 பல நீதிபதிகள், தாசில்தார் எல்லாரும் முன்னிலையில் இதுக்கு முன்னாடி இருந்தவர் இவர் தான் அப்படின்னு சொல்லிட்டு அட்ரஸ் பண்ணிட்டு போயிட்டாங்க. அப்போ இவங்க வந்துட்டாங்க. இவங்க வந்தது அபரிதமான பணிகளை செய்துட்டாங்க அந்த கொரோனா காலத்தில். அதாவது ஒரு 15 ஆண்டுகளில் செய்ய அசுர வேகத்தில் இந்த சன்னிதானம் இருக்காரு. இதில் ஒரு சிறப்பு என்னன்னா, தென்னிந்தியாவிலே சன்னிதானமாக பிஹெச்டி படிச்சுட்டு 2 பிஹெச்டி வாங்கி முனைவர் பட்டம் பெற்றுட்டு வந்ததுனால என்னவோ தெரியாது, அசுர வேகத்தில் எல்லா பணியும் பண்ணிட்டார். அசுர வேகத்தில் அந்த ஒரு கட்டடத்தில் ஒரு ஸ்கூல் எடுத்தாருன்னா 50 நாளில் முடிக்கணும், பூஜை போடுறானே சொல்லுவார், 50 நாளில் கட்டிடம் வரணும், 80 நாளில் இந்த பில்டிங் ஸ்கூலே உருவாயிடணும் அப்படின்னு சொல்லுவார். அந்த மாதிரி சின்னவங்க, பெரியவங்க, வந்தவங்க, போனவங்க, நீங்கள் முஸ்லீம், கிறிஸ்டின் யார் வந்தாலும் ஒரே ட்ரீட்மெண்ட் தான். நீங்கள் வழியில் போயிட்டு இருக்கும்போது எந்தெந்த மசூதிகளில் அவருக்கு வரவேற்பு கொடுக்குறாங்க, எந்தெந்த கிறிஸ்டின் சர்ச்சில் அவருக்கு மதிப்பு, அனைவரும் நின்று சகஜமாக பழகக்கூடிய. அது நிறைய பேர் சொல்லுவாங்க, அவர் ஃபோட்டோக்கு பிடிக்காது, இவர் ஃபோட்டோ எடுக்கிறேன்னா அப்போ கேமரா கிடையாது, அப்போ செல்ஃபோன் கிடையாது. இன்னைக்கு தர்மபுர ஆதீனம்னா உலக அளவில் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கு அப்படின்னா அது இந்த சன்னிதானத்தால தான். இப்போ இப்படி கூட இருக்கவர் பரமசவன் கழுத்தில் இருக்க பாம்பு மாதிரி, கரெக்டுங்களா? இதுதான் சரியான வார்த்தையாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த செந்தில் வந்து என்ன பண்ணிட்டாரு, ஒரு அளவுக்கு அதிகமான பேராசை வந்துருச்சு இவருக்கு. ஏற்கனவே அங்கே இருக்கும்போது பெரிய ஆள்கள் தொடர்பு ஏற்படும். இப்போது நீங்கள் வெளிநாட்டுக்கும் போக முடியாது. அதாவது அதிக முறை கைலாயத்துக்கு போயிட்டு வந்தவர் இப்போ இருக்க சன்னிதானம் தான். இதுக்கு முன்னாடி இருக்கவர் கூட கைலாயம் போல, அதுக்கு முன்னாடி இருக்கவங்க போயிருக்காங்க. அப்போது இவர் போயிட்டு ஒரு நாள் தங்க முடியாது, 24 ஹவர்ஸில் இங்கே வரணும். அப்போ ஒரு ஹெலிகாப்டர் ஃபிக்ஸ் பண்ணணும், அப்போ அங்கே ஒருத்தர் அரேஞ்ச் பண்ணணும். நான் இந்த பயணம் போகிறேன், ரத யாத்திரையில் போகிறேன் அப்படின்னும் போது இவர் 15 நாள் இப்படி போய் நார்த் இந்தியா போயிட்டு 20 நாள் பொறுத்து வரும்போது எந்தெந்த இடத்துல தங்க போகிறாரு, எந்தெந்த கல்லூரியில் தங்க போகிறாரு, அங்கே யாரெல்லாம் நம்மளுக்கு அங்கே ரூம் தர போகிறாங்க, யார் ஃபுட்டு தர போகிறாங்க. இப்போ இந்த மொத்த கான்டாக்டும் அவர் கையில் வந்துருச்சு, செந்தில் கையில். அப்போது செந்தில் என்ன பண்ணுறாரு, இதை வந்து சாமியை வச்சு கூடுமான வரையில் சில மோசடிகள் நிறையா செய்துட்டார். அது இப்போ தான் தெரிய வந்துக்கிட்டு இருக்கு. மடத்துக்கு வந்து சொத்துக்கள் இருக்குது. இந்த சொத்துக்கள் இருக்கனால தான் அது சுவாதீனம், அதுதான் ஆதீனம்ன்றது. அதாவது இப்போலாம் எப்படின்னு கேட்டால், இப்போ நீங்களும் நானும் ஆதீனம் ஆயிடலாம் அப்படின்னு இப்போ உருவாயிடுச்சு. நீங்களும் நானும் ஆதீனம் ஆயிடும். ஏன்னு கேட்டால் நம்ம 2 பேருக்கும் ஒரு 500 ஸ்கொயர் ஃபீட்டில் ஃப்ளாட் இருந்துச்சுன்னா இப்போ ஆதீனம் ஆயிடுறாங்க. அது கிடையாது. ஏராளமான சொத்துக்கள் இருந்து அது பரம்பரையாக வந்தால் மட்டும்தான். பரம்பரைனா எனக்கு அப்புறம் என் பையன், எனக்கு அப்புறம் அவர் பையன், அப்படி கிடையாது. தேர்ந்தெடுக்கப்பட்டு அது பரம்பரை, கைலாய பரம்பரையில் வரும். அப்படி இருக்கும்போது சொத்துக்கள் ஏராளமாக இருக்கனால இந்த செந்தில் என்ன பண்ணுறாரு, சாமி நம்பிக்கைக்கு பாத்திரமா செந்தில் உருவாயிடுறாரு. சாமி இவர் வந்து யாராவது ஒரு கோர்ட்டு கேஸ் வருதாங்களா, சாமி இந்த கேஸு இவங்க தெரிஞ்சவங்க, இந்த இடம் வந்து குத்தகை கேட்குறாங்க, அந்த குத்தகை முடிஞ்சு போச்சு, இந்த குத்தகை கொடுக்கலாமா அப்படின்னும் போது, சரி இல்லை சாமி ஏற்கனவே எவ்வளோ குத்தகை கொடுத்துருக்காங்க, ஒரு 10,000 குத்தகை, அப்போ இப்போ எவ்வளோ தராங்க சாமி, 20,000 தராங்க. இப்போதைக்கு அது 20,000 வேல்யூ ஆகணும், மரத்துக்கு தேவையானது சொற்ப காசு வந்தால் போதும் அப்படின்னும் போது, நீங்கள் வந்து பல கட்சிக்காரங்கள் நம்ம தர்மபுர ஆதீனத்தோட சொத்தை குத்தகை எடுத்து வச்சுருக்கவங்க தான். குறிப்பாக சொல்லணும்னா திமுகவினர் அதிகமான சொத்துக்களை வந்து குத்தகை வச்சுருந்தாங்க, திரும்ப கொடுப்பாங்க, முறையாக திரும்ப வரி கட்டுவாங்க, திரும்ப குத்தகை ரினியூல் பண்ணிப்பாங்க. இப்படி இருக்கும்போது வேறு பேரில் வந்து செந்தில் வந்து எல்லாத்துலேயும் கமிஷன் அடிக்கிறது. இவர் வந்து இந்த 27வது சன்னிதானம் வந்ததுக்கப்புறம் முழுக்க கல்வி நிறுவனங்கள் கட்டிட்டு அங்கங்கே கட்டளை மடங்கள் அது இதுன்னு கட்ட ஆரம்பித்த உடனே எல்லாத்துலேயும் கமிஷனாக இருப்பேன். உங்களுக்கு மத்திய அரசு கமிஷன் தெரியும்ல,
வாய் வழி தான், உத்தரவு கிடையாது. இப்போ கவர்மெண்ட் கமிஷன்னா என்ன, கவர்மெண்ட் டெண்டர் எடுத்தால் இத்தனை சதவீதம், இப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட் டெண்டர் எடுத்தால் 30%, 33%, 35%ன்ற மாதிரி இந்த செந்தில் தான் வந்து எல்லா டெண்டர்லேயும் பேரம் பேசுறது. டெண்டர் முறை கிடையாதுங்க, பட் எல்லாத்துலேயும் உள்ளடி வேலை பண்ணு இந்த அளவுக்கு சேர்த்துட்டார். ஒன்றுமே இல்லாத ஒரு ஆப்செட் பிரிண்டர்ஸ் வச்சு இந்த செந்தில் வந்து ஒரு குறுகிய காலத்தில் ஒரு பெட்ரோல் பங்க் அதிபர் ஆகுறாரு. அதெல்லாம் இப்போ தான் தெரியுது. ஒரு 2 கோடி ரூபாய் வீடு வாங்குறாரு. அவர் பையன் வந்து சின்ன பையன், ஒரு முதல் மனைவி இறந்துட்டாங்க, 2வது மனைவி ஒரு கல்யாணம் பண்ணிட்டு வர்றாரு. அவர் கல்யாணம் பண்ணிட்டு வந்து என்ன சொல்கிறாருன்னு கேட்டால் இவங்களுக்கே சுவாமிக்கே தெரியாது. வெளியே போய் சொல்கிறார் சுவாமி தான் பண்ணிக்க சொன்னாருன்றார். ஏன்னு கேட்டால் இந்த இவ்வளோ கான்டாக்ட் இருக்குது. இப்போ யாருன்னா ஒரு மினிஸ்டர் ஃபோன் பண்ணோம், ஒரு ஜட்ஜஸ் ஃபோன் பண்ணோம், ஒரு வெளியூர்லேருந்து என்ஆர்ஐ ஃபோன் பண்ணோம், ஒரு தொழிலதிபர் ஃபோன் பண்ணோம்னா கூட இங்கே பழமைனா என்ன பழமை தெரியுமா? சன்னிதானம் தர்மபுராதீனம் கைபேசி யூஸ் பண்ண மாட்டாங்க. முன்பு யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அவர் குருவாக்கு நான் சொன்னல 5 மணி நேரம் நிற்பார்னு அவர் சொல்லிட்டாரு. ஃபோன் பேசக்கூடாது, ஃபோனே பேசுறதில்ல, பேச மாட்டார். அப்படின்னும் போது உதவியாளர் மூலிமா சாமி அவர் வராங்களாம், இவர் என்ன பேசியிருக்காரு தெரியாது, வருவாங்களாம் சாமி. இப்படின்னும் போது இந்த பின்னாடி இருக்கிறத முழுவதும் தமிழ் வளர்க்கணும், சைவம் வளர்க்கணும், திருப்பணி பண்ணணும், பூஜை பண்ணணும், புத்தகம் வெளியிடணும். இப்படி இருக்கும்போது இந்த குத்தகை இந்த பின்னாடி இருக்கும்போது பேராசை வருது. இந்த கூட்டணி அமைக்கிறாங்க. இந்த கூட்டணி அமைச்சிட்டு பிப்ரவரி 25ஆம் தேதி எஃப்ஐஆர் போடுறாங்க. ஆனால் பிப்ரவரி 25ஆம் தேதி எஃப்ஐஆர் போடுறதுக்குள்ள 3 மாதம் முன்னாடி ப்ராசஸ் பண்ணுறாங்க. இவங்க குறி வைக்கிறது என்னன்னு கேட்டால், அதாவது இங்கே வந்து தர்மபுர ஆதீனம் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டால் தன்னோட உறவினரை பக்கத்திலே சேர்க்க மாட்டாங்க. எப்பவுமே சேர்க்க மாட்டாங்க. ஏன்னு கேட்டால் 26வது சன்னிதானங்கள் அப்படி பேர் அவங்க கிட்ட சேர்த்தா என்ன பண்ணுவாங்க, திருடர்கள்லாம் குடும்பத்தை சேர்த்துக்கிட்டாங்கன்னு சொல்லி ஒரு குறையாக சொல்லுவாங்கன்றனால அவங்க குடும்பத்தை சேர்க்க மாட்டாங்க. இருந்தாலும் அவருடைய சகோதரர், அவருக்கு அடுத்த சகோதரர் வந்து திருக்கடையூர் கோயிலில் வந்து அவர் வந்து உள்துறைனா என்னன்னு கேட்டால் நிர்வாகம் கிடையாது, கோயில் மெயின்டெனன்ஸ் பார்க்குறது, க்ளீனாக இருக்கான்னு பார்க்குறது, அந்த மாதிரி ஒரு வேலை போட்டு ஒரு 10,000 சம்பளத்துக்கு அவர் வேலை போட்டு கொடுத்துருக்காங்க. அவருக்கு அங்கே தங்கிட்டு அவங்க அண்ணன் தம்பி இருக்கார். அப்போது இது அவங்க தம்பியை கார்னர் பண்ணுறாங்க. அப்போது இது வந்து டிசம்பர்லேருந்தே நடக்குது. டிசம்பர்லேருந்தே உங்கள் சாமியை பற்றி ஒரு வீடியோ இருக்குது. இது என்னன்னு கேட்டால் தொழிலதிபர்கள், சினிமா பிரபலங்கள், சினிமா நடிகைகள், செலிபிரிட்டிகள், பெரிய ஆட்கள் இவங்க எல்லாரும் என்னென்னு பண்ணுவாங்கன்னா மானத்துக்கு தான் பயப்படுவாங்க. இப்போ நான் இருக்கேன், நான் திருடவே இல்லை, என்னை திருடன்னு நீங்கள் என்னை பப்ளிஷ் பண்ணிட்டீங்கன்னா நான் திருடன் இல்லைன்னு பப்ளிஷ் பண்ணுறதுக்கு பல வருஷம் ஆகும். கரெக்டாக இல்லையா? நான் திருடவே இல்லை, ஏன்னா நீங்கள் திருடன்னு போட்டுட்டீங்கன்னா நான் திருடன் இல்லைன்னு நிரூபிக்கிறதுக்கு பல வருஷம் ஆகும். அப்படின்னும் போது சிவசிவான்னு சொல்லிக்கிட்டு இருக்கவங்களுக்கு இது ஒரு சர்ச்சை வந்துச்சுன்னா அப்போது செந்திலே வேற யார் மூலியமோ செட் பண்ணி நம்ம நேராக சாமிக்கிட்ட போகக்கூடாது, நீ இங்கே போ மிரட்டு அப்படின்னு கொஞ்ச நாளாகவே த்ரெட்னிங் பண்ணிகிட்டு இருக்காங்க. உடனே அவங்க தம்பிக்கிட்ட போகிறாங்க. செந்தில் தான்னு தெரியாது. சார் இந்த மாதிரி சன்னிதானத்தோட பற்றி பழைய வீடியோலாம் இருக்குது, பல வீடியோக்கள் இருக்குன்னு. அப்படியா? அவரோட காதுக்கு போகிறாரு. மடியில் கனம் இருந்தால் தானே வழியில் பயம் இருக்கும். இப்போ நல்லா கூர்ந்து கவனிக்கணும். மடியில் பயம் இருந்தால் தான் வழியில் பயம் இருக்கும். இவர் என்ன பண்ணார், அப்படியா அவங்ககிட்ட பேச்சு கொடுத்துரு. உடனே காவல்துறைக்கு சொல்கிறாங்க. காவல்துறை நீங்கள் அவங்கள ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருங்க சார்ன்றாங்க. ஒன்று 20 நாள் இந்த ட்ராக் போயிட்டே இருக்குது. அவங்க தம்பி விருதகிரி வந்து 20 நாள் ட்ராக் போய்கிட்டே இருக்குது. இந்த 20 நாளில் யார் பேசுகிறாங்க அவருக்கு, அவங்க என்ன பண்ணுறாங்க, வாங்கன்றாங்க, 3 கோடின்றாங்க, 5 கோடின்றாங்க, 10 கோடின்றாங்க. இவரை நேராக வந்து வாங்க ஈஸியாக போகலான்றாங்க. நீ மட்டும் தான் வரணும், கூட உன் டிரைவர் வரக்கூடாது, நீ தான் ஓட்டிகிட்டு வரணுன்றாங்க. உடனே இவர் ஒரு கார் எடுத்துகிட்டு போகிறாரு. அங்கே ஒரு ரிசார்ட்டில் வச்சுருக்காங்க. வச்சுட்டு ஃபோனில் காட்டுறாங்க, ஏங்க நீங்கள் 10 பேர் இருக்கீங்களேங்க, யாரோ மூஞ்சியில் துணி கட்டிகிட்டு இருக்காங்க, எனக்கு காட்டுங்கங்க அப்படின்றாங்க. அதெல்லாம் உனக்கிட்ட உன் கையில் கொடுத்தா நீ எடுத்துகிட்டு ஓடிட்டேனா, ஏங்க நீங்கள் இத்தனை பேர் இருக்கீங்க, தனியாக தானே இருக்கேன். அப்போது இது வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். இப்போ ஆர்டிஃபிஷியல் வந்து இந்த லைட்டோட வெளிச்சம் இங்கே அடிக்குது, நான் இப்போ கை தூக்குறது இந்த வெளிச்சம் இங்கே அடிக்குது. அப்போ நீங்கள் இங்கே நிற்கிறீங்க, உங்கள் நிழல் இருக்குது, உங்கள் நிழல் பக்கத்தில் நான் நிற்கிறது இந்த நிழல். இந்த மாதிரி ஒரு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வீடியோவை ஒரு 5 வினாடி 1 2 3 4 5 5 வினாடி வீடியோவை ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு இன்னும் பல வீடியோ இருக்குது, பல வீடியோ தான் பப்ளிஷ் பண்ண வேண்டியதானே. அப்போது ரவுடி ஜெயிலுக்கு போயிட மாட்டான், சாவுக்கு போயிடுவான். நல்லவன் என்னத்துக்கு பயப்படுவான், மானத்துக்கு தான் பயப்படுவான். ஓகேவா, மானத்துக்கு தான் போயிடுவான். சில பெண்களுக்கு அதை உதாரணம் சொல்ல முடியும், வயிற்றுல ஈரத்துணி போட்டு கஷ்டப்பட்டாலும் தன்னுடைய மானத்தை இழக்கக்கூடாதுன்னு. அந்த மாதிரி பல லட்சம் பேருக்கு உலகம் முழுவதும் கடவுளாக மதிக்கக்கூடிய குருநாதர். சைவம்னா என்ன, நாங்கள் ஓடிப்போய் அவர் காலில் ஊறமே,
அவர் காலில் விழுவான்னு நினச்சிக்கிட்டீங்களா? சுவாமி காலில் விழும். அவர் என்ன நினைப்பாரு? என் காலில் விழுறாங்கன்னு நினைக்க மாட்டார், சுவாமி காலில் விழுறாங்க. அதுதான் சைவம்ன்றது. சைவம்ன்றது இதுதான். அப்போது இதெல்லாம் வரும்போது என்ன பண்ணுறாரு, சரி இந்த மாதிரி எத்தனை பேரை கொள்ளடிச்சிருப்பான், உடனே இவரை கூப்பிட்றானுங்க, கழுத்தை நெரிக்கிறானுங்க, கொலை பண்ணிடுவான்னு இவரை மிரட்டுறானுங்க. அப்போ போலீஸ் அப்படியே வெயிட் பண்ணுங்க நீங்கள் பேசி கொடுத்துக்கிட்டே இருங்கன்ற. இதில் பார்த்தீங்கன்னா கனெக்ட் ஆகிட்டே வருது சார். இப்போ செந்திலுக்கு வந்து பின்புலமாக இருந்த ஆட்கள் யார் சார்? அந்த செந்திலுக்கு பின்புலமாக இருந்தவர் தான் இந்த அகோரம். அவர் யாருன்னு கேட்டால் பாஜகவோட மயிலாடுதுறை மாவட்ட தலைவராக இருக்கார். கூட வந்து உங்களுக்கு குடியரசன் ஒருத்தர், கலைமகள் ஸ்கூல் ஃபவுண்டேஷன் ஃபவுண்டர்னு அதில் போட்டிருக்கு, வினோத், ஸ்ரீனிவாஸ், இவங்க எல்லாருக்கும். ஆனால் இதுக்கு முழுக்க மாஸ்டர் பிளான் யாருன்னு கேட்டால் ஜெயச்சந்திரன். இந்த ஜெயச்சந்திரன் யார் அப்படின்னா, இவங்களாவது குறிப்பிட்டு ஒரு மாவட்டத்தை சேர்ந்தவங்க, பக்கத்து ஊர்களை சேர்ந்தவங்க, ஒரு 30 கிலோமீட்டர் 20 கிலோமீட்டர் சேர்ந்தவங்க, தொடர்பே இல்லாத செய்யூர், இங்கே இருக்க செங்கல்பட்டு பக்கத்தில் இருக்க செய்யூரில் படித்தவர். இவர் வந்து தன்னை வழக்கறிஞராக பிரகடனப்படுத்திக்கிறார். இந்த வழக்கறிஞராக இருக்க இந்த ஜெயச்சந்திரன் வந்து வாழ்நாளில் ஒரு கேஸை கூட அட்டன் பண்ணதே கிடையாது. வழக்கறிஞராக என்ரோல் பண்ணிட்டார். என்ரோல் பண்ணிட்டு ஒரு வழக்கு கூட இவர் நடத்தினது கிடையாது. ஒரு வழக்கில் கூட வக்காலத்தை இவர் கையெழுத்து போட்டு நடத்தினதே கிடையாது. பிகினிங்ல இருந்து, அதாவது போலிகள் தான் ஜொலிக்குன்ற மாதிரி அவர் ஃபோட்டோஸ்லாம் பார்த்தீங்கன்னா பின்னாடி ஒரு 1500 புக் இருக்கும், கருப்பு கோட்டு போட்டு இப்படி நிற்கிற மாதிரி. இங்கே பெரிய பெரிய சீனியர் லாயருங்களே பாவம் பட்டன் அறுத்து போய்கிட்டு இருப்பாங்க. அப்படி பார்த்தா இப்போ இது போலி. ஒரு வழக்கு கூட அவர் வக்காலத்து ஃபைல் பண்ணல. அவர் யாருன்னு கேட்டால் அதிமுகவோட செங்கல்பட்டு மாவட்ட வழக்கறிஞர் பிரிவு தலைவராக இருக்கார், செயலாளராக இருக்கார். இவர் வேலை என்னன்னா கட்ட பஞ்சாயத்து பண்ணுறது தான். கட்ட பஞ்சாயத்து தான் இது. இப்போ இந்த கேஸில் நீதிபதி, இது கட்ட பஞ்சாயத்துனே நீதிபதி என்ன சொல்லிட்டாங்க, எல்லா ஆர்கியூமெண்ட்டில் அவர் தரப்பில் இந்த சம்பவம் நடந்த உடனே அவர் எப்ஸ்காண்ட் ஆகிட்டார். இவர் ஊர் செங்கல்பட்டு செய்யூர். இவர் பிளாக்மெயில் பண்ணது யாரு? தர்மபுரம் ஆதீனத்தை. ஆனால் யாரை மாஸ் பிளானை வச்சு பண்ணுறாரு? செந்தில் தான். உள்ள வெளியே, புரிஞ்சுக்கிட்டீங்களா? உள்ள செந்தில், வெளியே நான் இங்கே இருக்கேன், நான் இங்கேருந்து ரிமோட்டை தட்டுறேன், அகோரத்துக்கு தட்டுறேன், அகோரம் அங்கேருந்து மற்ற பேருக்கு தட்டுவார், இங்கே செந்தில். சார், உங்கள் பணம் கேட்குறது வந்து இப்போ எதற்காக அவங்க இந்த அளவுக்கு பணம் கேட்க? உங்கள் பேரை கலங்கப்படுத்திடுவேன், உங்கள் பேரை கலங்கப்படுத்திடுவேன். நீ உன்னை வந்து இப்போ உங்கள் கூட ஒரு பொண்ணு கூட தொடர்பில் இருக்கீங்க, நான் ஃபேஸ்புக்கில் போட்டா இதில் பொண்ணு கல்யாணம் பிஜேபியினர் வந்து உள்ளே வர்றதுக்கான காரணம் இதில் பிஜேபியினர் மட்டும் கிடையாதுங்க. இதில் குற்றவாளிகளில் மட்டும் எப்பவுமே கட்சி பார்க்காதீங்க, எல்லாருமே ஒன்று தான். ஏன்னா அகோரம் பிஜேபி மயிலாடுதுறை மாவட்ட தலைவர், நல்லா புரிஞ்சுங்க. ஜெயச்சந்திரன் அதிமுக செங்கல்பட்டு மாவட்ட வழக்கறிஞர் பிரிவு தலைவர் செயலாளர். அதில் அந்த வினோத் அவரும் பிஜேபியில் செயலாளர். இது இல்லாமல் இதில் 6வது குற்றவாளியாக விஜயகுமார்னு ஒருத்தர் சேர்க்குறாங்க, அவர் திமுகவினர். ஆனால் அவர் இதில் சம்மந்தப்படலைன்னு சொல்லிட்டு அந்த கேஸில் தான் அவங்க எடுக்கிறாங்க, காவல்துறை எடுக்குது. காரணம் என்னென்னா அவருடைய ஃபோனு தான் பயன்பட்டிருக்கு. இது வந்து நம்மளுக்கு ஆதாரப்பூர்வ தகவல் தான். அவருடைய சகோதரர் அந்த விஜயகுமார் இந்த கேஸை வெளியே எடுக்கிறாங்க. அவருக்கு இது சம்மந்தமே இல்லை, அவர் இவங்களுக்கு தான் சப்போர்ட் பண்ண வராரு. பட் அவர் ஃபோன் இதில் ட்ராக் ஆகுது. அவரும் உள்ளே பூந்து பேசுறதுக்கு முயற்சி பண்ணுறாரு. இப்போது அவனை குற்றவாளி பிடிக்கணுமா, நானும் உங்கள் சைடில் இருக்க மாதிரியே பேசுகிறேன் அப்படின்னு சொல்கிற மாதிரி பேசும்போது இந்த ஆடியோ காவல்துறைக்கிட்ட இருக்குது, ஒரு ஆடியோ. அதில் எப்படின்னு கேட்டால் இந்த விஜயகுமார், அந்த திருக்கடையூர் விஜயகுமாரோட சகோதரர் ஒருத்தர் ரத்னம் குமார்னு ஒருத்தர் பேர், அவர் அந்த ஆடியோ பேசினதா காவல்துறை வட்டாரத்தில் அதிகாரப்பூர்வ தகவல் காவல்துறை வச்சுருக்காங்க. இப்போ இதுக்கு நடுவில் அங்கே இருக்க எஸ்பி ரொம்ப நேர்மையான அவங்க, திருமதி அவங்க பேர் எதாவது தெரியல, எஸ்பி தான். அவங்க வந்து ரொம்ப நேர்மையான அதிகாரி, அதில் மாற்றுக்கிறதே கிடையாது. பட் அவங்க கீழே இருக்கவங்கெல்லாம் எப்படி இருப்பாங்கன்னு நான் சொல்லவே தேவையில்லை. இப்போது எல்லா குற்றவாளியும் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. அரெஸ்ட் பண்ணி அகோரத்தின் மீது 47 குற்ற வழக்கு ஆல்ரெடி இருக்குது. இது 48வது குழு. அகோரத்துக்கு வந்து ஆல்ரெடி பார்த்தீங்கன்னாவே ஒரு 400-500 ஏக்கர் அவருக்கு சொத்து இருக்குது. அவர் வேற ஒரு சொத்து 400 ஏக்கர். அவர் குடும்பத்தில் எல்லாமே மருத்துவராகவே இருக்கிறாங்க. அப்போது அவர் வெளியே வந்தால் ஒரு நாளைக்கு அவருக்கு 50,000 செலவுக்கு தேவை. அதே மாதிரி இந்த குடியரசும் வெளியே வந்தால் ஒரு 50,000 தேவை. ஜெயச்சந்திரனுக்கு ஒரு ஆடம்பரம் தேவை. எந்த வழக்கிலுமே இது வரைக்கும் ஆஜரானதே கிடையாது, வேற எந்த தொழிலுமே கிடையாது. ஒரு வக்காலத்தில் கூட நீ கையெழுத்து போடல, ஒரு கேஸில் கூட ஜெயிக்கல. எப்படி ஃபார்ச்சுனர் காரில் வர, எப்படி இன்னோவா காரில் வர, எப்படி இவ்வளோ பெரிய செலவு பண்ணுற, அப்போ நீ கட்ட பஞ்சாயத்து பண்ணுற. அப்போது இந்த ஜெயச்சந்திரனை வந்து ஒவ்வொரு ஆதீனங்களாக திரத்தி அடிக்கிறாங்க. அவர் ஸ்டேட்மெண்ட்டு கவுண்டர் ஃபைல் பண்ணுறாரு. எங்கேருந்து கவுண்டர் ஃபைல் பண்ணுறாரு கேட்டிங்களா?
ஒரு ஆதீனத்தை மிரட்டின கேஸில் அப்ஸ்காண்டா இருக்க ஒரு குற்றவாளி அக்யூஸ்டு தாய்லாந்து அட்ரஸை போட்டு ஹைகோர்ட்டில் ஃபைல் பண்ணுறாரு. அப்போ அதை கேட்டுட்டு ஜட்ஜஸ் சொல்கிறாங்க, நீ வக்கீல்னா வக்கீல் தொழில் மட்டும் தான் பார்க்கணும், நீ கட்ட பஞ்சாயத்துலாம் பண்ணிக்கிட்டு இருக்க, உனக்கு பெயிலே கொடுக்க முடியாது. டிஸ்மிஸ் பண்ணுறாங்க, பெயிலை டிஸ்மிஸ் பண்ணுறாங்க, தொடர்ந்து டிஸ்மிஸ் பண்ணுறாங்க அவரை. ஏன்னு கேட்டால் தாய்லாந்து போக வேண்டிய நோக்கம் என்ன? வழக்கறிஞர் தானே, அப்போ நீ தலைமறைவு தானே. இப்போ இந்த செந்தில் 2வது குற்றவாளி உள்ளேருந்து எல்லா வேலையும் பண்ணுது. கொஞ்சம் விட்டுருந்தா செந்தில் இந்த சன்னிதானத்தை கொண்டு இருப்பார். அப்படி கொல்றதுக்கு பிளான் போட்டாங்க. பல மாதங்களாகவே அவரை த்ரெட்னிங் பண்ணுறாங்க, ஏதோ ஒரு நிர்பந்திக்கிறாங்க. அதாவது சன்னிதானங்களை பொறுத்தளவுக்கு எப்பயுமே சிவ சிவ சிவசிவன் இருப்பாங்க. நீங்கள் ஒரு வார்த்தை சொன்னீங்களா, டக்குன்னு ஒரு ஓலைச்சுடிய பெரிய புராணத்தை எடுப்பாங்க, பிரிப்பாங்க. நீங்கள் கேட்கறதுக்கு அதில் விளக்கம் வந்துச்சுன்னா அதை தான் உங்களுக்கு பதிலாக சொல்லுவார். அப்போது இந்த மாதிரி வீணை கொண்டு வந்துடுறாங்க, அந்த தம்பியை கொண்டு வந்துடுறாங்க, நிப்பாட்டிட்டு சாமி இவங்களுக்கு ஒரு குத்தகை கொடுங்க சாமின்னா, இல்லைப்பான்னு சொன்னாங்கன்னா இங்கே த்ரெட்னிங் பண்ணல, அவங்க கொடுங்க த்ரெட்னிங். அப்போ ஏதோ ஒரு அழுத்தம் அவருக்கு கொடுக்குறாங்க. அப்போ எப்படிப்பட்ட அழுத்தம் கொடுக்குறாங்கன்னா, சாமி உங்களை பற்றி வீடியோ சித்தரிச்சிருவோம்னா, இருந்தால் தானடா நீ சித்தரிக்கிறதுக்கு. 7 வயசுல ஆசிரமத்தில் வந்து பழகி ஹாஸ்டலில் தங்கி படிச்சுட்டு, இதில் ஒரு சிறப்பு என்னன்னா, இது வரைக்கும் பெரியாரை எந்த ஆதீனங்களும் பார்த்ததில்லை, இவர் மட்டும் தான் பார்த்துருக்காரு. இப்போ இருக்கார 27வது சன்னிதானம், இவர் வந்து பெரியார் அங்கே இவங்க கல்லூரி அறையில் தங்கி இருக்கும்போது அவரை போய் பார்த்து பேசினவர் தான் இவர். அதாவது இப்படிப்பட்ட ஒரு நபர் வந்து 7 வயதில் ஹாஸ்டலில் தங்கி 14 வயதில் ஆன்மீகத்துக்கு வந்து சமய தீட்சை அனைத்து வித தீட்சையும் பெற்று 23 வயசில் சன்னியாசத்தை எடுத்துக்கிட்டு இப்போ 60 வயசை கம்ப்ளீட் பண்ண போறவருக்கு இவருக்கு என்னையா வீடியோ இருக்கும்? அந்த முடியை 7 வயசுலேருந்து வளர்த்தா தான் அவ்வளோ முடி வளரும். அந்த முடியை வச்சுக்கிட்டு, அந்த ஜடா முடியை வச்சுக்கிட்டு உன்னால் ஒரு கிளாஸ் தண்ணி கூட குடிக்க முடியாது. தண்ணி குடித்தா எப்படி குடிப்பீங்க? இப்படி தானே குடிப்பீங்க. இங்கே முடியை அழுத்திக்கிட்டு குடிக்க முடியாது அவரால். தண்ணி குடிக்க அதை அப்படியே சுமந்துக்கிட்டு தான் போகணும். அது அவர் ஏற்றுக்கொண்ட கொள்கைக்காக, அவருடைய தவ வாழ்க்கைக்காக பார்க்குறாரு. ஒரு கட்டத்துக்கு மேலே தம்பி வந்து சொல்கிறாரு, இப்படிலாம் மிரட்டுறாங்க, என்னையே மிரட்டுறாங்க, காவல்துறையில் புகார் கொடுத்துரு. அப்போ ஆல்ரெடி காவல்துறை புகார், காவல்துறை எல்லாம் ட்ரேஸ்வர் பண்ணி தான் குற்றவாளின்னு டிக்ளேர் பண்ணோன்னா அப்ஸ்காண்ட் ஆகிட்டான் செந்தில். இன்ன வரைக்கும் செந்திலை பிடிக்கவே இல்லை. இதுக்கப்புறம் இந்த வினோத், குடியரசு, இன்னொரு நபர் 3 பேர், ஸ்ரீனிவாஸ், இவங்கெல்லாம் சிறைக்கு போயிட்டு வெளியே வந்துட்டாங்க 3 பேர். 7 குற்றவாளியில் ஒருத்தரை அந்த விஜயகுமார் அப்பவே வித்ட்ரா பண்ணிட்டாங்க. பட் சார்ஜ் ஷீட்டில் அவர் வருவார். சார்ஜ் ஷீட்டில் அவங்க அண்ணன் யார் பேசியிருக்காங்களோ வருவாங்க. பட் அவர் குற்றவாளி இல்லை. நீங்கள் கூட வந்தீங்கன்றதுக்காக நீங்கள் குற்றவாளியாக சொல்ல முடியாதுல்ல. அதனால மீதி 6 பேரில் அகோரத்துக்கு ஹைகோர்ட்ன்றதுனால ஹைகோர்ட் பெயில் கிடச்சிச்சு. ஒரு லீவ் முடிஞ்சு இப்போ தானே பெயில் கிடச்சிட்டு ஒரு 2 நாளில் அகோரமும் வெளியே வந்துடுவார். அப்போ வெளியே வந்துட்டாங்கன்னா இந்த முக்கிய குற்றவாளி ஜெயச்சந்திரனுக்கும், வழக்கறிஞர் போர்வையில் இருக்க ஒரு கட்ட பஞ்சாயத்து ஜெயச்சந்திரனுக்கும் செந்திலும் அடுத்து ஈஸியாக பெயில் கிடச்சிடும். ஆனால் இந்த சுவாமி வந்து என்ன சொல்கிறாருன்னா, சாமி தீர்ப்பில் பிழை இருக்காது, நிச்சயமாக தண்டிக்கப்படுவார்கள், சொக்கநாதர் சொத்து அக்கறை போவாதுன்றார். இதுக்கு நடுவில் பல கோடி சொத்தை சேர்த்துட்டார் இந்த செந்தில். வந்து பல கோடிகள், 1 கோடி 2 கோடியில் பல கோடிகள். சார், இப்போ முதலமைச்சர் கூடவே நெருக்கமாக இருக்கக்கூடிய ஆதீனம் இருக்காங்க, அவருக்கு இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடக்கும்போது கிட்டத்தட்ட 2 மாதங்களுக்கு மேலே ஆகும்போது சரியாக நடவடிக்கை எடுக்காத காரணம். கரெக்டாக சொன்னீங்க. அதாவது தமிழக அரசு முழு ஆதரவு கொடுத்துச்சு ஆதீனத்துக்கு. முதல்வர் வந்து நேரடியாக தன்னுடைய கவனத்துக்கு கொண்டு வந்து, நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க, குற்றவாளி தண்டிக்கப்பட்டுருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு முதல்வர் தான் இந்த விஷயத்தில் வந்து இந்த அரசு வந்து ஆதீனத்துக்கு வந்து முழு ஆதரவு கொடுத்த நிலையில் இங்கே கேள்விக்குறி என்னன்னு கேட்டால், எடப்பாடி அரசு வந்து இன்னும் இந்த நிமிடம் வரைக்கும் குற்றவாளி ஜெயச்சந்திரனை வழக்கறிஞர் பிரிவில் நீக்கினதா பண்ணலை. கும்பகோணம் வரைக்கும் தேர்தல் பிரச்சாரத்துக்கு வந்த அண்ணாமலை வந்து, பாஜக தலைவர் அண்ணாமலை வந்து மாயவரத்துக்கு வரவே இல்லை. மாயவரத்துக்கு வரலன்னா, மாயவரத்துலேருந்து மாவட்ட தலைவராக இருக்கார்ல மாயவர அகோரம், அவர் தான் ஜெயிலில் இருக்கார்ல. அப்போது போன வருஷம் வராதிங்கன்னு சன்னிதானம் சொல்லும் போது விளம்பரத்துக்காக பட்டண பிரவேசத்துக்கு நான் வந்து தோளில் தூக்கிடுவேன் அப்படின்னு ஓடியாந்து அண்ணாமலை தூக்குனார தோளில். அப்போ நியாயமான அண்ணாமலை என்ன பண்ணியிருக்கணும், நேராக வந்து என்ன சாமி இப்படி நடந்துருச்சா, எங்கள் கட்சியை சேர்ந்த ஒரு குற்றவாளியாக இருக்காங்க, அது உண்மைதான், அவர் மேலே 47 வழக்கு இருக்குது, ஐபிஎஸ் ஆஃபீஸர் தானே, அப்போ 47 வழக்கில் 47மே பொய்யா இருக்குமா? அப்போ இப்படிப்பட்ட நபர் உங்கள் விஷயத்தை இது பண்ணியிருக்காரு, நான் உடனே அவரை நீக்கிறேன்னு. இப்போ இந்த 2 கட்சியுமே நீக்கவே இல்லை. இப்போ இதுக்கு பின்னால் பார்க்கும்போது இதில் அரசியல் தலையீடு இருக்கும். அப்போ இவர் வந்து அகோரம் வந்து பணத்துக்காக, எலெக்ஷன் செலவுக்காக தான் இந்த பணத்தை மிரட்டி கேட்டார்
மிரட்டினாருன்னும் போது அப்போ யாரோட எலெக்ஷன் செலவுக்காக? அவர் நிற்கிறதுக்கா இல்லை இவர் நிற்கிறதுக்கா? இதில் ஒரு கேள்வி எழுது. செந்திலை கைது பண்ணாமல் இருக்கிறதுக்கு அரசு முழு ஆதரவு கொடுத்தனால தான் இந்த பிரச்சனைகளில் குற்றவாளி தண்டிக்கப்பட்டாங்க. ஆதீனம் காப்பாற்றப்பட்டார், உயிரோட காப்பாற்றப்பட்டார். இல்லைன்னா அவரை வந்து ஏதாவது பண்ணியிருப்பாங்க. அந்த இடத்துக்கு இன்னொருத்தரை வர வைக்கிறதுக்காக பல வித்தைகளை செந்தில் கையில் எடுத்திருப்பார். செந்தில் கூட இருக்கவங்க பல பேர் கண்காணிக்கப்பட்டு இருக்காங்க. நிர்வாகத்தை வந்து டெய்லி கணக்கு வழக்கு பார்க்கப்படுது, ஆடிட்டர் மூலிமா கணக்கு வழக்கு பார்க்கப்படுது. எந்தெந்த இடத்துல செந்தில் தப்பு பண்ணியிருக்காருன்றதை தெரிவிச்சுக்கிட்டே இருக்காங்க. மடத்தின் சார்பில் சிஜிஎம் வந்து செய்தித்தாளில் நாளிதழில் வந்து இவருக்கும் எங்களுக்கும் மடத்துக்கு எந்த தொடர்பு கிடையாது, இவர் கூட எந்த தொடர்பும் நீங்கள் வச்சுக்காதீங்க, செந்திலுக்கு கூட யார் தொடர்பு வச்சாலும் அதுக்கு செந்திலுக்கு மடத்துக்கும் பொறுப்பு இல்லைன்னு சொல்லியிருக்காரு. ஆனால் காவல்துறை, மயிலாடுதுறை காவல்துறை, அதாவது எஸ்பியை தவிர்த்து, ஏன்னு கேட்டால் எஸ்பியோட ஆக்டிவிட்டி நம்ம கரெக்டாக போக்கில் மொத்தமாக சொல்லிடக்கூடாது. எஸ்பியை தவிர்த்து ஏன் மற்றவங்க காப்பாற்றுறாங்க? அப்போ யாரோட அழுத்தம் இருக்குது? அப்போ அரசியல் அழுத்தம் ஏதோ ஒன்று இருக்குது. ஏன் இந்த குற்றவாளியை செந்தில காப்பாற்றுறாங்க? இது ஒரு உதாரணம் ஆகிடதா? நாளைக்கு ஒரு ஆதீனத்தை 50 ஆண்டு காலம் ஒரு கல்வி நிறுவனங்களை பல லட்சம், இன்னைக்கு அரசு ஊழியரில் போய் பாருங்கள், காவல்துறைக்கு போங்க, யாராவது ஒருத்தர் தர்மபுரம் காலேஜில் படித்தவங்களா தான் இருப்பாங்க. அந்த கொரோனாவில் அவ்வளோ அந்த காலேஜே ஹாஸ்பிட்டலாக மாற்றினவர், இவர் வீடு வீடு தேடி சாப்பாடு கொடுத்தவர், புயல் மலையில் அங்கேயே கொண்டு போய் கொடுத்தவர், பல ஊர்களை மீனவருக்கு கொடுத்தவர். அந்த பேரில் வச்சுக்கங்க, சுனாமி நகர்னு எதுக்கு இருக்கீங்க, அது பாருங்க, அதை மாற்றுங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படி ஒரு நகரங்களுக்கு பேர் வச்சு அந்த மாதிரி உருவாக்கினவர். பல சர்ச்சுகளுக்கு இடம் கொடுத்துருக்காரு, பல மசூதிகளுக்கு இடம் கொடுத்து மனிதநேயத்தை வளர்த்து கொண்டிருக்கவருக்கு வந்து இப்படி ஒரு குற்றவாளி செந்திலை காப்பாற்றுறது வந்து யார்? செந்தில் கைது செய்யப்படுவாரா? இந்த வழக்கில் அவர் பெயில் கிடைச்சாலும் அடுத்த அவர் வழக்கில் பல பேரிடம் அவர் பணம் பெற்றதாக தகவல் இருக்குது. அந்த வழக்கில் அவர் கைது செய்யப்படுவார். பட் அரசு ஆதீனத்தை காப்பாற்றியது. இந்த அரசில் எந்த அரசும் வந்தாலும் ஆதீனம் அனைத்து அரசு கூட ஒற்று போகக்கூடிய நபர் தான். ஆனால் குற்றவாளிகள் வந்து இதில் தப்பிச்சிட்டாங்கன்னா அடுத்து பல பெரிய மனிதர்களை இது போன்று ஆர்டிஃபிஷியல் சித்தரிப்புக்கு கூடிய வீடியோ வச்சு உன்னோட பேரை கலங்கப்படுத்துவோம், உன்னோட பேரை இதை பண்ணுவோம் அப்படின்ட்டு ஒருத்தரை கலங்கப்படுத்துறது ஈஸியாக பண்ணிவிட்டு ஈஸியாக வெளியே வந்துடுவாங்க. இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி 100 நாள் ஆகப்போகுது. இன்றுடன் 100 நாள் வரப்போகுது. ஆனால் இது வரைக்கும் குற்றவாளிகள் ஜெயச்சந்திரன் தாய்லாந்தில் ஜாலியாக இருக்கார், செந்தில் எங்கே இருக்கார் தெரியலன்றாங்க. ஆனால் அவரோட சொத்துக்கள், பேங்க்கு, இதெல்லாம் வந்து பல பேரில் மாறிக்கிட்டே இருக்குது. சொத்தை காப்பாற்றிக்கிறதுக்காக மற்றொரு பேர்களை மாற்றிக்கிட்டு இருக்காங்க. ஒரு சில மோசடி ஃப்ராடுகள் இவங்களுக்கு உடந்தையாக இருக்கவங்க இந்த நேரத்தில் சன்னிதா ஆதீனங்கிட்ட வந்து செந்திலுக்கு எதிரான ஒரு போர் தன்னை பற்றி பேசிக்கிட்டாலும் அவர்களும் செந்திலுடன் கூட்டணியாக இருப்பார். அதனால் இனிமேட்டு அவர் தண்ணி குடித்தா கூட யோசனை பண்ணி தான் குடிக்கக்கூடிய சூழ்நிலையை செந்தில் உருவாக்கிட்டார். ஒரு மடத்தில் செந்தில் கைது செய்யப்படணும் தான் அனைத்து ஆதீனத்தோட உலகம் முழுவதில் இருக்க பக்தர்கள் விரும்புகிறாங்க. இது ஆதீனம் தரப்புலேயே காவல்துறைக்கிட்ட ஒப்படைச்சிட்டாங்க. அவர் அப்படி தான், நான் முதல்ல சொன்னேன், இன்னா செய்தாருக்கும் இனியவா செய்த கால், அதுதான் அவங்க பாலிசி. கொலை பண்ண வந்தியா, வா ஆசீர்வாதம் பண்ணுறேன் போ அப்படின்றது தான். ஆனால் பக்தர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க, கடவுளாக நினைக்கிறாங்க. செந்தில் கைது செய்யப்படணுன்றது இந்த நேர்காணல் வழியாக நம்ம தெரிவிச்சுக்கிறோம். சரிங்க சார், இவ்வளோ நேரம் உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி உங்களுடைய கருத்துக்களை தெரிவித்ததுக்கு மிக்க நன்றி.